ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஓடிடி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. இது சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீனு ராமசாமி நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து பணியாற்றியிருக்கார். தர்மதுரை, ரீசெண்டாக வந்த மாமனிதன் வரைக்கும். இந்த படத்தில் புதுமுகங்களை வச்சுட்டு யோகி பாபு லீட் ரோலில் இருக்கார். ப்ளஸ் பவி டீச்சர் பிருந்தாவும் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. கதை என்னென்னா, செல்லதுரையோட அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தங்கச்சி. அம்மாவோட நடத்தை சரியில்லாமல் வேற ஒருத்தரோட போயிடுவாங்க. இதனால் கடுப்பான அப்பா இந்த பசங்களை அவங்க பாட்டி வீட்டில் விட்டு போயிடுவார். பாட்டியும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. அந்த டைமில் அங்கே இருக்க கோழிப்பண்ணை முதலாளி யோகி பாபு இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அப்புறம் இவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பார்ப்பாரு. செல்லதுரை யோகி பாபு கூடயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவங்க சிஸ்டரையும் நல்லா கேரிங்காக பார்த்துட்டே இருப்பார். இவங்க கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் ஹீரோயின் பிருந்தா. அவங்க ஒரு பாட்ரி ஷாப், களிமண்ணில் பானைகள் எல்லாமே செஞ்சு வைக்கிற கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒன் சைடாக இவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கதை இப்படியே போயிட்டு இருக்கு. செல்லதுரையோட தங்கச்சி ஒருத்தரை காதலிக்கிறாங்க. பட் அவங்க அண்ணனோட அனுமதி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க ஃபேமிலிக்கே சொல்லிட்டு வந்துடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதை செல்லதுரை பார்க்குறாரு. அங்கே அவரை அடித்து தெருத்திடுறாரு. அதுக்கப்புறம் தன் தங்கச்சிக்கு நல்ல ஒரு மேரேஜ் பார்க்கணுன்னு நிறைய பேரை பார்க்குறாரு. பட் ஃபைனலி அவங்க யாரை லவ் பண்ணாங்களோ அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கு நடுவில் இந்த கல்யாண பேச்செலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஓடி போன தன்னோட தாய் ஒரு இடத்துல பிச்சை எடுக்கிறத பார்க்குறாரு. கம்ப்ளீட்லி மெமரி லாஸ். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத சூழ்நிலையில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அட் த சேம் டைம் ஓடிப்போன அவங்க அப்பா, இவங்களை விட்டுட்டு ஓடிப்போன அவங்க அப்பாவுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். அவரும் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்க. அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தாங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அவங்க மேலே பாசம் இல்லை, பட் கருணை இருக்குது அப்படின்றதுனால அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறது. சீனு ராமசாமி படம் எல்லாமே அந்த கதாபாத்திரங்கள் தான் நிறைய பேசப்படும். அவங்க பண்ணுற விஷயங்கள், எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீல் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரி வரிசையில் ஒரு படம் தாங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.